500க்கும் மேற்பட்டோரின் சேமிப்பு கணக்கிலிருந்து 1 கோடி ரூபாயை ஆட்டையை போட்டுவிட்டு தலைமறைவாகி இருக்கிறார் போஸ்ட் மாஸ்டர் ஒருவர். வத்தலக்குண்டு அருகே கிராம மக்களின் தலையில் போஸ்ட் மாஸ்டர் இடியை இறக்கியிருப்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நம்பி போட்டோமே, இப்படி ஏமாத்திட்டாரே என்னும் பெண்களின் கதறல் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள ஜி தும்மலப்பட்டி கிராம அஞ்சலகத்தில். இந்த தபால் நிலையத்தில் ஜி தும்மலப்பட்டி, தும்மலப்பட்டி, மேட்டூர், ஊத்தங்கல், புதுப்பட்டி, குளத்துப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்டோர் சேமிப்பு தொகை, வைப்புத் தொகை ஆகிய கணக்குகளை தொடங்கியுள்ளனர். 200க்கும் மேற்பட்டோர் தங்கமகள் சேமிப்பு திட்டத்திலும் கணக்கு தொடங்கியுள்ளனர். விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் எளிதாக பண பரிவர்த்தனை செய்யும் வகையில் தபால் நிலையத்தை பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்த அஞ்சலகத்தில் போஸ்ட் மாஸ்டராக முனியாண்டி என்பவர் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து வந்துள்ளார். அவர் அதே கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதால் மக்களின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் இருந்துள்ளார். போஸ்ட் மாஸ்டர் மீதான நம்பிக்கையில் கிராம மக்கள் தங்கள் சேமிப்பு தொகையை மாதா மாதம் அவரிடம் செலுத்தியிருக்கிறார்கள். அவரும் பணம் பெற்றுக் கொண்டதற்கான ரசீதையும் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்புதான் ஜி தும்மலப்பட்டி தபால் நிலையத்திலிருந்து வில்லங்கமே வெளியாகியுள்ளது. வைப்புத் தொகைக்கான காலம் முடிந்து அதனை திரும்ப பெற சென்ற சிலருக்கு அவர்கள் கட்டிய பணத்துக்கும் தபால் நிலைய அலுவலக பதிவேட்டில் வரவு வைக்கப்பட்டிருந்த பணத்துக்கும் வித்தியாசம் இருந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்களுக்கு ஏதோ நெருடல் ஏற்பட தலைமை அஞ்சலகத்திற்கு புகார் அளித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து கொடைக்கானல் உபகோட்ட தபால் நிலைய தணிக்கை அதிகாரிகள் ஜி தும்மலப்பட்டி தபால் நிலையத்தில் வந்து தணிக்கை செய்த போதுதான் போஸ்ட் மாஸ்டர் முனியாண்டியின் பித்தலாட்டங்கள் அம்பலமாகியுள்ளது. பலரது கணக்குகளிலும் 10,000 ரூபாய் முதல் லட்சம் ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பதோடு போலி பாஸ் புத்தகங்கள், போலியாக ரசீதுகளும் வழங்கப்பட்டது தெரியவர கிராம மக்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க கேட்டோம், அவங்க தாரேன்னு சொல்லிட்டு புக்கு தரமாட்டேன்ட்டாங்க. நானும் உங்க கூட தான் வந்துகிட்டு இருக்கேன், ஆனா புக்கு என்கிட்ட தான் இருக்கு, நான் தாரேன்னு சொல்றாங்க. இப்ப வந்து பார்த்தா அக்கௌண்ட் நம்பரும் இல்லை, எதுவுமே இல்லை. இவங்க காசு புக்கு இங்க பேரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தணிக்கை அதிகாரிகள் வந்தது தெரிந்து பலரும் தங்களின் பாஸ்புக் மற்றும் ரசீதுகளை கொண்டு வந்தனர். சில ரசீதுகளில் கணக்கு எண் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டது. இப்படி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அளவுக்கு போஸ்ட் மாஸ்டர் முனியாண்டி மக்களின் பணத்தை ஆட்டையை போட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தபால் நிலையத்தில் சேமித்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஏமாற்றப்பட மாட்டோம் என்னும் நம்பிக்கையில் சேமிப்பில் ஈடுபட்ட கிராம மக்களை போஸ்ட் மாஸ்டர் ஏமாற்றிய விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. போஸ்ட் மாஸ்டர் முனியாண்டி தலைமறைவாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏழை எளிய விவசாய மக்களின் பணத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறதோ?